வணக்கம். நிலந்திருப்பு வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்ணநாதன், செய்தி தொகுப்பாளர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மே தினத்தன்று கடும் நடவடிக்கை. மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட மாணவன் உயிரிழப்பு. சந்திரிகா இழைத்த மிகப்பெரிய தவறு. கோவிட்-19 தடுப்பூசி பக்க விளைவை ஏற்படுத்தும் என ஒப்புக்கொண்ட அஸ்ட்ராசினிகா நிறுவனம். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். மே தின கொண்டாட்டங்களில் காணொளி பதிவு செய்ய அனுமதியின்றி ட்ரோன்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு அவசியமானால் அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். இது நாடளாவிய ரீதியில் நடைபெறும் அனைத்து மே தின பேரணிகளுக்கும் பொருந்தும் என தெரிவித்துள்ளார். மே தின பேரணிகளில் கலந்து கொள்ளும் அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மே தின பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெறும் நாட்டில் உள்ள பிரதேச செயலக பகுதிகளில் அனைத்து வகையான மதுபானங்களையும் விற்பனை செய்வதற்கு இலங்கை கலால் திணைக்களம் தடை விதித்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஹோட்டல்கள் மற்றும் பொட்டிக் வில்லாக்கள் கலால் உரிமம் இந்த உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலப்பகுதியில் கலால் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2015 ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியை வேட்பாளராக முன்னிறுத்தியமைதான் வாழ்நாளில் செய்த வரலாற்று தவறு என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க மனவேதனையுற்றுள்ளார். நாங்கள் நாட்டுக்காக அரசியல் செய்பவர்கள். தற்போதுள்ள அரசியல்வாதிகளுடன் எனக்கு அரசியல் செய்ய முடியாது. கட்சியின் தவிசாளர் பதவியை பொறுப்பேற்குமாறு என்னிடம் பல தடவை கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் நான் மறுத்துவிட்டேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப என்னால் முடியும். நான் ஆதரவு வழங்குவேன். கட்சியை உடனடியாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. கட்சியை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தேவையான ஆதரவை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா வழங்குவார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு உதவி புரியவே சந்திரிகா வந்துள்ளார் என தற்போது பெரிய பொய் ஒன்றை கூறுகின்றனர். எனக்கு அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லை. நான் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகவே பணியாற்றுகிறேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கிடைத்த மரக்கறிகளின் மொத்த விலை வீழ்ச்சி அடைந்த போதிலும் 1 கிலோ எலும்பிச்சை மற்றும் பச்சை இஞ்சியின் மொத்த விலை வேகமாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலும்பிச்சை 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அங்குள்ள வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் 1 கிலோ பச்சை இஞ்சி தற்போது 3000 ரூபாய் முதல் 3200 ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அதிகளவு மரக்கறிகள் கையிருப்பில் உள்ள போதிலும் நுகர்வோர் அவற்றை கொள்வனவு செய்வதற்கு அங்கு வராத நிலை காணப்படுவதாக பொருளாதார நிலையத்தின் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ் சுன்னாகத்தில் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட மாணவர் ஒருவர் நேற்றைய தினம் திடீரென உயிரிழந்துள்ளார். சுப்பிரமணியம் வீதி காந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சுஜிதரன் என்ற 19 வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவனுக்கு கடந்த 27ஆம் தேதி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் இனுவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இவ்வாறு சிகிச்சை பெறுவதற்கு சென்றவருக்கு திடீரென உடல் மேலும் சுகையினம் அடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மிகைப்படுத்தப்பட்ட இதய தசை வளர்ச்சியாலேயே குறித்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. 2019ஆம் ஆண்டு இறுதியில் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அதனை தடுப்பதற்காக கொரோனா தடுப்பூசியை பல்வேறு நாடுகள் கண்டுபிடித்தன. இதில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் மற்றும்
ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து தடுப்பூசியை உருவாக்கின. இந்தியாவில் கோவிஷீல்டு என்ற பெயரில் இந்த தடுப்பூசி விநியோகிக்க சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம், யூனிவர்சிட்டி அண்ட் த ஸ்வீடிஷ் பிரிட்டிஷ் ட்ரக் மேக்கருக்கு அனுமதி வழங்கி தடுப்பூசி விநியோகிக்கப்பட்டது. இதற்கிடையே ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை செலுத்திய பிறகு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி 2023ஆம் ஆண்டு ஜேமி ஸ்காட் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து 51 வழக்குகள் நஷ்ட ஈடு கேட்டு தொடரப்பட்டன. இவ்வழக்குகள் மீது விசாரணை நடந்து வரும் நிலையில் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் நீதிமன்றில் அளித்த ஆவணத்தில் கோவிட் தடுப்பூசி ஒரு அரிய பக்க விளைவை ஏற்படுத்தும் என்று ஒப்புக்கொண்டதாக த டெலிகிராஃப் ஊடகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி அரிதான சந்தர்ப்பங்களில் இரத்த உறைவு மற்றும் குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கைக்கு வழிவகுக்கும் நிலையை ஏற்படுத்தும். ஆனால் இது மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் மட்டுமே நடக்கும். எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா போர் தொடர்பில் சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் கைதாணை பிறப்பிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் இஸ்ரேலிய தலைவர்கள் கவலை கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிக்கையில், நாட்டின் மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் மீது கைதாணை வெளியாகலாம் என்ற தகவல் கசிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி அப்படியான ஒரு சூழலை நீதிமன்றம் தவிர்க்க வேண்டும் என்றும் அது ஹமாஸ் போன்ற பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு ஆதரவாக அமையும் எனவும் கைதாணை தொடர்பான தகவல் கசிந்த காரணத்தால் தற்போது இஸ்ரேலிய தரப்பிலிருந்து அதிக உதவிகளை காசா பகுதிக்கு முன்னெடுக்க பலர் ஆர்வமாக உள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் எந்த முயற்சியையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கின் ஒரே ஒரு ஜனநாயக நாடு, உலகின் ஒரே ஒரு யூத அரசின் வீரர்கள் மற்றும் அதிகாரிகளை முடக்கும் இந்த அச்சுறுத்தல் மூர்க்கத்தனமானது என்றும் நேதன்யாகு பதிலளித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேல் ஒருபோதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அடிபணியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. T20 உலக கிண்ணத்திற்கான தற்காலிக அணி பட்டியலை அனுப்புவதற்கான காலக்கெடு நெருங்கிவிட்ட நிலையில் 15 பேர் கொண்ட இந்திய அணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா மற்றும் தலைமை தெரிவுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் அண்மையில் சந்தித்து அணியின் அமைப்பு குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. குறித்த தகவலின்படி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இடையேயான IPL போட்டிக்காக அகர்கர் டெல்லிக்கு வந்ததாகவும் இதன் போது சர்மாவுடன் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பில் அணியில் யாரை இணைத்துக் கொள்வது, யாரை நீக்குவது என்பது குறித்து தீவிரமாக ஆராய்ந்துள்ளதுடன் 15 பேர் கொண்ட அணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் PCCI செயலாளர் ஜெய்சா இந்திய அணியின் தலைவராக ரோஹித் சர்மா செயற்படுவார் என்பதை உறுதிப்படுத்தினார். எனினும் 15 பேர் கொண்ட அணியை அறிவிப்பதில் தேர்வாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்ததாகவும் தற்போது அணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சர்மா தலைமையில் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, யுஸ்வேந்திர சஹால், சுப்மான் கில், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் மற்றும் ஹலீல் அகமது ஆகியோர் அடங்கிய அணி அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தினை நாளை மாலை 6:55 எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெரி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.